காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் இப்போது ஒரு தேர்தல் முடிவடைந்த இந்த ஒரு நாளில் அணி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதுபோல எப்போதும் நிகழ்ந்திருக்கிறதா? இந்த மாற்றம் சரியானதாக நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு ஒரு போதாமை இருக்கிறது, போதிய எண்ணிக்கை இல்லை. ஆகவே பிறருடைய தயவிலே தான் அது ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் அந்த இடத்தை நிரப்புவதற்காக வந்திருக்கிறது. 28 இடங்களில் போட்டி போட்டு வெறும் 5 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. இதற்கு முன்னாலேயே ராகுல் விஜயோடு சேர வேண்டும் என்று விரும்பினார். ஆனாலும் கூட திமுகவுக்கு விசுவாச காங்கிரஸ், விசுவாச விடுதலை சிறுத்தைகள் என்று ஒவ்வொரு கட்சியிலும் தனக்கு தனியான விசுவாசிகளை உருவாக்கி வைத்துக் கொள்வது திமுகவினுடைய பழக்கம். ஆகவே காங்கிரஸ் ஒருவேளை திமுகவை விட்டு பிரிய நினைத்தால், விஜயிடம் போக நினைத்தால், அங்கே நரசிம்மராவ் காலத்தில் ஏற்பட்டதைப் போல மூப்பனார் காங்கிரஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது போல அதை உருவாக்குவதற்கு ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆகவே காங்கிரஸ் உடைந்து விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று அஞ்சி ராகுல் காந்தி பின்வாங்கிவிட்டார். ஆகவே தான் நினைத்ததை செய்ய முடியாத நிலைமை அங்கே காங்கிரஸில் இருந்தது. ஆக திமுக விசுவாச காங்கிரஸ் இன்றைக்கு அது வெறும் 5 இடங்களாக சுருங்கி இப்பொழுது ராகுலுடைய பிடிக்குள் வந்து மீண்டும் விஜயோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதில் இவர்கள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அவரும் வேறு வழியின்றி, அவரும் தனி பெரும்பான்மையை பெற்றாலே பங்கு கொடுக்கிறேன் என்று அழைத்த போது இவர் தனி பெரும்பான்மையை பெறுவார் என்று நம்பாத காரணத்தினால் ஒரு கட்சியும் அவரிடம் போகவில்லை. இப்பொழுது அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டார். ஆகவே அவர் மந்திரி பதவி வழங்குவார் என்று கருதி பல கட்சிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் உள்ளே போய் 5 இடம், 2 இடம், 1 இடம் வைத்திருக்கிற கட்சிகள் எல்லாம் உள்ளே போய் ஒரு வழியாக அவர்களும் தங்களுக்குரிய மந்திரி பதவிகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்கின்ற போது அது நித்தியகண்டம் பூரண ஆயுசாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் மிரட்டுவார்கள். ஒரு கணிசமான அளவுக்கு உறுப்பினர் இருந்தால் அதனுடைய நிலை வேறு. ஆனால் ஒரு 10 இடம் போதாது, 11 இடம் மொத்தம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் ஒரு வாக்கு ஒரு நாளைக்கு வரவில்லை என்றாலும் ஒரு அரசியல் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டுவிடும். எதிர்க்கட்சிகள் வல்லமையோடு இருப்பார்கள், திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அப்படி ஒரு தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிற நிலைமை ஏற்படுமானால் அரசு கலைந்துவிடும், அரசு ஆட்சியினர் தன்னுடைய ஆட்சியை இழந்து விடுவார்கள். ஆகவே இத்தகைய நெருக்கடிகளுக்கிடையே அவர் ஆள வேண்டும். இவருக்கு ஆட்சி பயிற்சி இல்லை என்றாலும் கூட மக்கள் பெரிய அளவுக்கு நம்பி இவரிடம் இந்த ஆட்சியை ஒப்படைத்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் திமுகவின் மீது உள்ள அளப்பரிய சினம். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. திமுகவை இந்த வெற்றி என்பது இப்போது இது ஒரு 4 அணியாக இந்த தேர்தலுக்கு முன் இந்த 4 அணிகளாக போட்டியிட்டது. இப்போது ஒட்டு மொத்தமாக, அதாவது பெரிய பெரிய பின்னணி உடையவர்களை, முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினில் இருந்து இது போல பல தலைவர்கள் வந்து வீழ்த்தப்பட்டதற்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்ப தாவேக்காக்கு இவ்வளவு பெரிய ஒரு பூம் வருவதற்கு திமுக மேல உள்ள அந்த கோபம் மட்டும்தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக வீழ்த்தப்பட வேண்டும், உறுதியாக வீழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. மம்தாவையும் ஸ்டாலினையும் தனிப்பட்ட முறையில் தோற்கடிக்கின்ற அளவிற்கு மக்களுடைய சினம் பெருகி இருந்தது. அந்த 2 கட்சியும் தோற்றன. அதே சமயத்தில் 2 தலைவர்களும் கடுமையாக தோற்றார்கள். அதற்கு காரணம் மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பி நின்றார்கள். மம்தாவும் ஸ்டாலினும் சட்டத்தை விட தங்களுடைய கட்சியை மேலானதாக ஆக்கிக் கொண்டார்கள். சிறையிலே இருக்கிற ஒரு குற்றவாளியை மந்திரியாக சிறையிலேயே பதவி நியமனம் செய்வது என்கின்ற அளவிற்கு ஸ்டாலின் போனார். ஒரு 25,000 ஆசிரியர்களை 25 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு இவர் ஆசிரியர்களாக நியமித்த பிறகு ஹைகோர்ட் அவர்களெல்லாம் வேலையை விட்டு நீக்கு என்று சொன்னபோது சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய நீதியை, தன்னுடைய சட்டத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இத்தனை குடும்பங்களும் ரோட்டில் நிற்குமே என்று சொல்லி அவர்கள் மீண்டும் அவர்களை வேலைக்கு அமர்த்தினார்கள். தகுதியற்றவர்கள், தேராதவர்கள், படிப்பில்லாதவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கின்ற நிலைமை ஏற்பட்டது. ஆகவே சட்டம் தோற்றது. ஆகவே ஜனநாயகத்தின் தன்மை பெருவாரியான எண்ணிக்கைக்கிடையே சட்டம் தோற்பது, ஆனால் நீதி தோற்பது என்பதை நான் பார்த்ததில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் நீதியே தோற்றது. ஆகவே இந்த ஸ்டாலினும் சரி, இந்த மம்தாவும் சரி, சட்டத்திற்கு மேலானவர்களாக தங்களுடைய கட்சியை ஆக்கிக் கொண்ட ஒரு நிலையில் இந்த மக்கள்
சுப்ரீம் கோர்ட்டால் செய்ய முடியாததை ஹைகோர்ட்டால் செய்ய முடியாததை அவர்கள் ஒரு ஆட்சியை நீக்குவதிலே கங்கணம் கட்டி கொண்டு நின்று நீக்கினார்கள். அப்படி நீக்குகின்ற போது வழக்கமான அதிமுகவை வைத்து நீக்காமல் ஒரு புதிதாக வருகின்ற ஒரு கட்சியை விட்டு நீக்கி பார்ப்போம், இவர்கள் ஒரு புதிதாக என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று நினைப்பது இயற்கையானது. ஆகவே திமுக மீதும் மம்தா மீதும் கொண்ட பெரும் கோபம்தான் இந்த ஆட்சிகள் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம்.